ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் வருந்தாதீர்கள். ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் முக்கியம். நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தை யார் பார்ப்பது? உங்களை கவலைப்படுத்தியவர்கள் வந்து பார்ப்பார்களா? ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? கேளுங்கள். என்னவென்றால், நீங்கள் அழுது கொண்டே இருப்பதினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கிடைத்து கொண்டு இருக்கும் சில விஷயத்தை நீங்கள் மறந்து எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைப்பதினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான வழிகள் மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நினைக்கவே மாட்டீர்கள். அதாவது சொல்லப்போனால், இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா சில விஷயங்கள், அதை முதலில் சந்தோஷப்படுங்கள். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். கவலைகள் எப்பொழுது பட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிம்மதி போகும். கிடைப்பதை உங்களால் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள முடியாமல் போகும். உதாரணத்திற்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மரம் வெட்டுபவன் ஒரு ஆற்றோரம் இருக்கும் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அந்த கோடாலி குதித்து போய் தண்ணிக்குள் விழுந்தது. அவன் ஓரமாக அமர்ந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்கிருக்கும் வனதேவதை வந்து அவரிடம் சொன்னது, எதற்காக அழுகிறாய் என்று. அதற்கு அவன் சொன்னான், நான் என்னுடைய பிழைப்பை அதை எழுதி வைத்ததான். கோடாலியை நான் வெட்டி கொண்டு இருந்தேன். அந்த கோடாலி தண்ணிக்குள் விழுந்தது. நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு என்று அவன் வாழ்க்கையில் அவன் மிக பெரிய மன உளைச்சலில் இருப்பதை அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். எல்லா நாளிலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நீங்கள் ஒன்றே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவன் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த வன தெய்வதை தண்ணிக்குள் புகுந்து தங்க கோடாலியை எடுத்து வந்து கொடுத்தது. அதற்கு அவன் சொன்னான், இது என்னுடையது அல்ல, இது என்னுடைய கோடாலி அல்ல, இது வேறுதான் என்னுடைய கோடாலி என்றான். அதற்கு பிறகு ஒரு வெள்ளி கோடாலியை எடுத்து வந்து கொடுத்தது. இதுவும் இல்லை என்று சொன்னான். திரும்பவும் 3வது முறையும் தண்ணிக்குள் மூழ்கி அது அவனுடைய உண்மையான கோடாலியை கொடுக்கும் பொழுது இது என்னுடையதுதான் என்று அவன் வாங்கி கொண்டான். அப்பொழுது அந்த வனதேவதை என்ன செய்தது என்றால், 3 அதாவது தங்கம் வெள்ளி அவனுடைய சொந்தமான கோடாலி 3 பொருளையும் அவனிடம் கொடுத்து, உன்னுடைய நேர்மையை பாராட்டுகிறேன், இது உன் நேர்மைக்கான பரிசு என்று கொடுத்துவிட்டு மறைந்து விட்டது. அப்பொழுது அடுத்தது இவன் போய் ஊருக்குள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டு ஊர் முழுக்க இது மாதிரி எனக்கு வனதேவதை வந்து இதெல்லாம் செய்து விட்டது, வனதேவதை அதெல்லாம் செய்தது, இதெல்லாம் செய்தது என்று சொன்னான். அது ஊரில் இருக்கும் ஒருவன் காதில் வாங்கி கொண்டு திரும்பவும் போய் அதே மாதிரி கோடாலியை தண்ணீரில் போடுவது போலவும் ஓரமாக உட்கார்ந்து அழுவது போலவும் அந்த நேரம் அதே சமயம் அதே வனதேவதை வந்து அவனிடமும் கேட்டது, எதற்காக அழுகிறாய், என்ன விஷயத்திற்காக அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய கோடாலி ஒன்று தண்ணியில் விழுந்தது, என்னுடைய கோடாலி ஒன்று காணாமல் போனது என்று அது உடனடியாக இவனிடம் செய்தது மாதிரியே அது ஒரு தங்க கோடாலியை எடுத்து வந்து இவனிடம் கொடுத்தது. அதற்கு உடனடியாக ஆம் இதுதான் என்னுடையது என்று வாங்கி கொண்டான். அப்பொழுது அது சொன்னது, பேராசைப்படுகிறாயா? உன்னுடையதை எனக்கு தெரியாதா? எது உன்னுடையது எது என்னுடையது என்பது தெரியாதா? எதற்காக இந்த பொய்யான ஒரு நாடகத்தை நீ ஆடுகிறாய்? எதற்காக இந்த தேவையில்லாத விஷயத்தை நீ செய்கிறாய்? அதனால் உனக்கு உன்னுடையதுமே கிடைக்காது என்று சொல்லி அவனை தூரமாக துரத்தியது. இனிமேல் உனக்கு எதுவுமே கிடைக்காது போ என்று சொல்லிவிட்டது. இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? இப்பொழுது இருப்பதை வைத்து மட்டும் வாழுங்கள். உங்களிடம் இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களிடம் என்ன இருக்கிறது அதை வைத்து மட்டும் வாழுங்கள். அதை விட்டுவிட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு தானாக ஒவ்வொன்றாக கிடைக்கும். எதுவுமே கிடைக்காது என்பது இங்கு கிடையாது. கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் தருவதற்காகத்தான் நான் இருக்கிறேன். எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொன்றிலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன். என்னதான் உன்னுடைய வாழ்வில்
பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் அளவுக்கான தைரியத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். புரிந்ததா? அதனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். கூடிய விரைவாகவே நான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு, எல்லா விஷயத்திலேயும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கான நல்லது என்ற ஒன்றை செய்வேன். எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்வில் எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அள்ளி அள்ளி அள்ளிதான் கொடுப்பேன். இன்றைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பாக இருந்துவிட்டது. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேனோ அதை வைத்து வாழ்ந்து வா. நிச்சயமாக கூடிய விரைவாக அனைத்து விதத்திலேயும் பிரம்மாண்டத்தை கொடுப்பேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் செய்து தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன். அப்படி வாக்குறுதி ஒரு சிலருக்கு கொடுக்கும் பொழுது அதை எப்படியாவது செய்து கொடுத்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணங்களாகவே இருக்கிறது. நிச்சயமாக கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலும் நீங்கள் ஏமாந்ததையும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பறிகொடுத்த சில விஷயங்கள், சில விதமான உறவுகள் அனைத்தையும் என்னென்ன என்று நான் கவனித்து ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்தே சேர்ப்பேன். பொறுமையோடு இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்தால் எல்லாமும் நிச்சயமாக பிரம்மாண்டமாக இருக்கும். எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். எதை கண்டும் வாழ்க்கையில் துவண்டு போய் நிற்க வேண்டாம். எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்துவிட்டது. ஆனால் அதெல்லாம் கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும். நீங்கள் இன்றைய சூழ்நிலைக்கு எல்லா விஷயத்தையும் நினைத்து பயப்படுகிறீர்கள். ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்வேன். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். நான் உங்களை காவல் காப்பேன் என்று. நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் என்றுமே பலிக்கும். என்னுடைய வார்த்தைகள் என்றுமே உங்களுக்கு பலிக்கும். இன்று பலிக்கும், நாளை பலிக்கும் என்பதெல்லாம் அல்ல. நிச்சயமாக என்னுடைய அத்தனை விதமான வார்த்தைகளும் பலிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தீர்மானமாக சொல்கிறேன். அலட்சியங்களோ கவலைகளோ வேண்டவே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி என்ற ஒன்று இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை முதலில் முடிவெடுங்கள். குழப்பிக்கொள்ளாதீர்கள். இப்பொழுது இருப்பதையும் விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கொஞ்சம் நெஞ்சமாவது இப்பொழுது இருக்கிறது. எதிர்காலம் 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 என்று நினைத்து இப்பொழுது இருக்கும் இந்த நிகழ்காலத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். பல பேருக்கு முன்னுதாரணமாக வாழப்போகும் நீங்களே கவலைப்படலாமா? உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க போகிறேன். இந்த சாய் உங்களுக்கு என்றுமே திருப்தியான ஒரு வாழ்க்கையையும் அழகான ஒரு வாழ்க்கையையும் என்றுமே கொடுப்பேன். எப்பொழுதுமே உங்களுக்கு நிம்மதி என்ற ஒன்றை நிச்சயமாக அள்ளி அள்ளி கொடுப்பேன். என்னை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கூடிய விரைவில் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்வீர்கள். யதார்த்தமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை வைத்து நிறைய பேர் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களுடைய யதார்த்தத்தை. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நான் வந்துவிட்டேன். இனிமேல் யாரும் உன்னை எந்த இடத்திலேயும் தோற்கடிக்கவோ உன்னுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கவோ முடியாது. ஏனென்றால் உனக்கு இன்பம் துன்பம் அனைத்திலேயும் நான் நிச்சயமாக இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய் 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 உனக்கு நிச்சயமாக தெய்வம் என்று ஒன்று நீ வணங்க ஆரம்பித்ததில் இருந்தே சாய் 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 என்ற வார்த்தைகளை மட்டுமே அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்கிற இந்த சாய் உன்னை நிச்சயமாக காவல் காப்பேன் அம்மா. உனக்கு தாயும் தந்தையும் மற்றும் தோழனுமாக இருந்து உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விதமான சுபகாரியத்திலேயும் முன்னின்று உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்குள் அழைத்து செல்வேன். இன்றைய சூழ்நிலைகள் உன்னை
ஏளனமாக பார்க்க வைக்கிறது, உன்னையே உன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வைக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கை ஒன்றும் ஏளனமாக பார்க்க வைக்கும் அளவுக்கு நிரந்தரமான கஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போவது அல்ல. இனிமேல் உன் வாழ்வில் நீ பார்க்க போவது சற்று வித்தியாசங்கள் மட்டும்தான். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.